ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம முலாம்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு கிர்னி பழம் மில்க் ஷேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கான பொருளாக பார்க்கலாமா? ஃப்ரெஷ் க்ரீம், சீனி, கிர்னி பழம். அதுக்கான இப்போ நம்ம எப்படி இது ஈஸியாக செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸியாக கிடைக்கிற பழத்தை இப்போ நம்ம எப்படி மில்க் ஷேக்காக ஆக்கி சாப்பிட்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, வெயில் ரொம்ப அடிக்குது, யாருமே வெளியே போகாதீங்க. அடுத்து திரும்பி வரும்போது வேர்த்து கொட்டி தான் வருவீங்க. கண்டு ஃப்ரெண்ட்ஸ், முலாம்பழம் எனக்கு நல்ல பழமாக கிடச்சிருக்கு. நான் உள்ளே இருக்கிற விதை பகுதியை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை தான் நம்ம எடுத்து நம்ம மில்க் ஷேக்குக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ உள்ளே நம்ம விதையை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற ஃப்ளஷை நம்ம இந்த மாதிரி ஒரு சம்சா வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சதை பகுதி பழமாக இருந்தால் மட்டும்தான் வரும், காயாக இருந்தால் வராது. இந்த பழத்தோட வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்கும்னா, காயின்னு சொல்ல முடியாது, பழம்னு சொல்ல முடியாது. நீங்கள் வாங்கையில் பழம்னு சொல்லி கேட்டு வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு முழு முலாம்பழத்தை எடுத்திருக்கேன். அதோட சதை பகுதியை எடுத்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்க இல்லைன்னு நினைக்கிறவங்க 1/2 லிட்டர் பாலை 1/4 லிட்டராக வர வரைக்கும் சுண்டை காய்ச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கோங்க. பாலை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. முலாம்பழத்தில் இனிப்பு சுவை இருக்கிறதுனால இனிப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சீனி சேர்த்துருக்கேன். 100 ml வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் மிக்சியில் வந்து நம்ம அடிச்சுட்டு நம்ம ஜில்லுன்னு சேவ் பண்ண வேண்டியதான். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். மில்க் ஷேக் ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளுடைய முலாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. முலாம்பழத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, கிர்னி பழம்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவாங்க. பாருங்கள், நம்ம மில்க் ஷேக் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. கொஞ்சமாக ஐஸ்கிரீம் போட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாய் உங்களுக்கு தான். கிர்னி பழம் மிக்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாய். இந்த சம்மர் சீசனுக்கு இந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் மில்க் ஷேக்காக கன்வெர்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். ஆகா, இந்த கோடை காலத்திற்கு இது மாதிரி ஜூஸை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கிறது, குளு குளுன்னு இருக்கிறது.